ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 10 முந்திரி சேர்த்துருக்கிறேன். இது கூட 2 தக்காளி நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் மிக்சியில் பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் தாளிச்சிடலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இன்னும் இது கூட மசாலா பொடிகளாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ மசாலா பச்சை வாசனை போயிருச்சு. இனி இது கூட மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் 1 பாக்கெட் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் சிம்மிலேயே வச்சு வதக்கி விடலாம். இப்போ காளான் பாதி அளவுக்கு வதங்கிருச்சு. இனி இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை, காளான்லேருந்தே தண்ணி நிறைய வரும், அதனால் 1 டம்ளர் இருந்தால் சரியாக இருக்கும். இனி இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை 10 நிமிஷம் மிதமான தீயில் வேக விடலாம். இப்போ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா தேங்காய் பால் எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் மல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரொம்ப சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.